அனைவருக்கும் வணக்கம். உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக. நான் உங்கள் பாசிட்டிவிட்டி ரம்யா. நம்மளோட வாழ்க்கையில அடிப்படையா பயன்படுத்த வேண்டிய ஒண்ணுதாங்க நன்றி உணர்வு. கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூடுன்னே சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோட வாழறது அத்தியாவசியமான ஒண்ணுதாங்க. டாக்டர் மாசரமோட்டோ இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர். தண்ணீருக்கு உணர்வு நிலை உண்டு என்பதை தன்னுடைய ஆராய்ச்சியில வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படின்னு கேக்குறீங்களா? 2 பூந்தொட்டியை எடுத்து ஒரு பூந்தொட்டியில நன்றின்னு எழுதி ஒட்டுறாரு, இன்னொரு பூந்தொட்டியில முட்டாள்னு எழுதி ஒட்டுறாரு. அதே மாதிரி 2 பேப்பர் கவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு கவர்ல நன்றின்னு எழுதி ஒட்டுறாரு, இன்னொரு கவர்ல முட்டாள்னு எழுதி ஒட்டுறாரு. 2 கவர்லயும் செடிகளுடைய விதைகளை போட்டு வைக்கிறாரு. நன்றின்னு எழுதின கவர்ல இருந்து விதையை எடுத்து நன்றின்னு எழுதி இருக்கக்கூடிய பூந்தொட்டியில விதைக்கிறாரு. முட்டாள்னு எழுதி இருக்கக்கூடிய பேப்பர் கவர்ல இருந்து முட்டாள்னு எழுதப்பட்டு இருக்கக்கூடிய பூந்தொட்டியில விதைக்கிறாரு. அதே மாதிரி 2 தண்ணி கேன் எடுத்துக்கிறாரு. ஒரு தண்ணி கேன்ல நன்றின்னு எழுதி ஒட்டுறாரு, மற்றொரு தண்ணி கேன்ல முட்டாள்னு எழுதி ஒட்டுறாரு. நன்றின்னு எழுதப்பட்ட தண்ணி கேன்ல இருந்து நன்றின்னு எழுதப்பட்ட பூந்தொட்டிக்கு தண்ணி ஊத்துறாரு. முட்டாள்னு எழுதப்பட்ட தண்ணி கேன்ல இருந்து முட்டாள்னு எழுதப்பட்ட பூந்தொட்டிக்கு தண்ணியும் ஊத்துறாரு. சில நாள் கழிச்சு நன்றின்னு எழுதப்பட்ட பூந்தொட்டியில செடி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு செழிப்பா இருக்குங்க. ஆனா முட்டாள்னு எழுதப்பட்ட பூந்தொட்டியில செடியோடைய வளர்ச்சி குன்றி காய்ந்து போய் இருக்குங்க. நன்றிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு டாக்டர் எமோட்டோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில என்னென்னவோ கிடைச்சிருக்குங்க, ஆனா அதெல்லாம் பார்த்து நாம நன்றி சொல்றதே இல்லைங்க. நாம நிம்மதியா பாதுகாப்பா தங்கறதுக்கு நமக்கு வீடு இருக்கும், ஆனா எத்தனையோ பேர் தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நாம உடுத்துறதுக்கு தேவையான நேர்த்தியான உடைகள் நம்ம கிட்ட இருக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீர் நமக்கு போதுமான அளவு கிடைக்குதா? இறைவா நன்றின்னு சொல்லுங்க. குடிக்க தூய்மையான குடிநீர் கிடைக்காம எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நாம தினமும் குளிக்கும் போது சோப் யூஸ் பண்றோம், ஷாம்பு யூஸ் பண்றோம். சொல்லுங்க நன்றி நன்றி. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம நாட்டை நமக்கே தாங்காதுங்க. உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு வகைகள், அன்றாட வாழ்க்கையில செலவு செய்ய போதுமான பணம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில இறைவன் போதுமான அளவு அள்ளி கொடுத்திருந்தாலும் நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இறைவன் உங்களுக்கு கொடுத்த விஷயத்துல நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது கடவுள் அச்சோ என் குழந்தைய பாரு, அதனோட வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் நம்ம அதனோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிற நிறைகளை மட்டுமே பார்க்குது. நம்ம குழந்தைக்கு நிறைய கொடுக்கணும். நம்ம குழந்தைய கருவியா யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவணும்னு பூரிப்படைவாங்க. உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நீங்க உங்க கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. நீங்க இது அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நன்றி சொல்றீங்க. உங்க சகோதரனோ என்ன இது இப்படிதான் வாங்கிட்டு வருவீங்களா, இது நல்லாவே இல்லைன்னு தூக்கி எறிகிறாங்க. அப்போ உங்க பேரண்ட்ஸ் யாரை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க, யாரை நினைச்சு வருத்தப்படுவாங்க? உங்களை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க, அவங்கள நினைச்சு வருத்தப்படுவாங்க. ஏன்? அவங்களுக்கு கையில இருக்கிற பொருளோட மதிப்பு தெரியல, இல்லாதத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கும், அவங்களுக்கு செய்யவே யோசிப்பாங்க. இவ எது வாங்கிட்டு வந்தாலும் குறைதான சொல்லுவாங்க. அப்படிதாங்க நம்ம படைச்ச இறைவனும் நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது பல மடங்கா உங்களுக்கு திருப்பி தருவாருங்க. நாம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தோம்னா அவங்க என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க, நம்ம கம்மியா சம்பளம் வாங்குறோம். அவங்க கார் வச்சிருக்காங்க, வீடு புதுசா கட்டுறாங்க, நம்ம கிட்ட எதுவுமே இல்லையேன்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நம்மளை கீழே நோக்கி தாங்க தள்ளும். உங்க வீடு இருக்குங்க,
வீட்டுல நல்லா சுத்தம் பண்ணி ஊதுவத்தியோ இல்ல சாம்பிராணியோ ஏற்றி வைக்கும் போது அங்க நல்ல மனமா இருக்கும். அதை விட்டுட்டு பழைய குப்பைகளை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாட்டு அடிக்குங்க. அப்படித்தாங்க நம்ம மனசும். நீங்க தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைக்கும் போது வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா வருங்க. அதுவே நன்றி உணர்வோட வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை நம்மளை சிறிது சிறிதா முன்னேற்ற தொடங்குங்க. நன்றி உணர்வை உன் வாழ்க்கையில் அங்கமாக்கினால் கடவுளின் பார்வையில் நீ அங்கமாகி விடுவாய். எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னை தன்னுடைய செல்ல பிள்ளையாக வைத்திருக்கும் இறையர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ.